மாண்புமிகு முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர் அருமையண்ணன் கழக பொதுச் எடப்பாடியாருடைய வேண்டுகோளுக்கிணங்க தமிழகம் முழுவதும் நீர்மோர் பந்தல் திறக்கப்படுவதைப் போல மதுரை புறநகர் கிழக்கு மாவட்டத்தில் அனைத்து பகுதியிலும் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டு சாதாரண மக்களுக்கு, ஏழை தொழிலாளர்களுக்கு பயன்படுகிற வகையில், சாலையோர பயன்படுத்துபவர்களுக்கு பயன்படுகிற வகையிலே நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மக்களின் எண்ணங்களை, மக்களின் நலன் கருதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதிமுக நீர்மோர் பந்தல் திறப்பதற்கு எடப்பாடி அவர்கள் உத்தரவிட்டு செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் தமிழக அரசு திமுக சார்பில் இன்னும் எந்த ஒரு அறிவிப்போ எதுவும் வரல. ஆனால் இப்போ தமிழக முதல்வர் கொடைக்கானல் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காங்க, ஓய்வு பயணம். குறிப்பாக இந்த நேரத்தில் முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தோடு கொடைக்கானலுக்கு வருவது என்பது வியத்தகு விஷயமாக மக்கள் கருதுகிறார்கள். அவரை தன்னை அடையாளம் காட்டிக் கொள்வதாகத்தான் இன்றைக்கு இருக்கிறது. கோடை வெயிலுக்கு மக்கள் விடுகிற துன்பம், குறிப்பாக இந்த 4 நாட்களும் கடுமையான வெயில் இருக்கிறது என்பதை வானிலை ஆராய்ச்சி மிக தெளிவாக குறித்திருக்கிறது. இந்த நேரத்தில் மக்களை பாதுகாக்க ஏதேனும் திட்டங்களை செயல்படுத்துகிற வகையிலே, மக்களுக்கு அறிவுரை வகையிலே செய்கிற வகையிலே தமிழக முதலமைச்சர் நடந்திருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு கொடைக்கானலிலே ஒரு புறம் காட்டுத்தீ எரிந்து கொண்டிருக்கிறது. அதை அமர்த்த முடியாத சூழ்நிலையிலே இதை பார்க்கிற பொழுது வீரமன்னன் புடில் வாசித்த கதையாகத்தான் இவர் குடும்பத்தினர் மட்டுமே அனுபவிக்க வேண்டும் என்ற வரைமுறை தமிழக அரசியலில் இருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணமாக எடுத்துக்காட்டாக இருக்கிறது. குடிநீர் பஞ்சம் தலைவிரித்து ஆடப்போகிறது. அங்கே இருக்கிற அதிகாரிகளை கூப்பிட்டு அது குறித்து கலந்தாலோசிக்கக்கூடிய காலகட்டம் இது. இந்த காலகட்டத்திலே கொடைக்கானல் வருகிறார் என்பது, அதுவும் குடும்பத்தோடு ஓய்வெடுக்க வருகிறார் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. அதோடு வடநாட்டுகளிலே இப்பொழுது தேர்தல் நடந்து கொண்டிருக்கிற காலம். இவர் இந்தியா கூட்டணியை நம்பாமல், இந்தியாவுக்கு பிரச்சாரம், இந்தியா என்ற கூட்டணிக்கு பிரச்சாரம் செய்யக்கூட போக துணியாமல், அதுமேல் நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே தான் இன்றைக்கு அவர் கொடைக்கானல் வருகிறார் என்று கருதுகிறோம். இது மிக அபத்தமான செயல், ஒரு முதலமைச்சர் செய்யக்கூடிய செயல் அல்ல என்பதைத்தான் நான் உணர்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். மதுரை விமான நிலையத்தில் முதல்வர்கிட்ட பஞ்சாப் புற்றவங்களோட பாஜக மனு கொடுக்க வந்திருக்கிறாரு. இப்போ அவர் கைது விசாரணை மேற்கொண்டுகிறாங்க. மனு கொடுப்பது, முதல்வரிடம் மனு கொடுப்பது என்பது என்ன காரணத்தை கொடுக்க என்பதில்லை. ஏனென்றால் ஏற்கனவே 2 நாட்களாக இன்றைக்கு மதுரை மாவட்டத்தில் உள்ள ஒத்தக்கடையில் போதை வஸ்தால் பாதிக்கப்பட்ட பல்வேறு இளைஞர்களும் சரி, பல்வேறு ரவுடிசம் சேர்ந்தவர்களும் சரி, அங்கே இருக்கிற கடைகளை அடித்து நொறுப்பதற்கு 1 வாரமாக அந்த பிரச்சனை காவல்துறைக்கு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. நானே காவல்துறைக்கு பேசி உரிய நடவடிக்கை எடுக்க சொல்லி, காவல்துறையை வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அதை பற்றி இதுவரை கவனம் செலுத்தவில்லை. இன்றைக்கு அந்த ஒத்தக்கடையிலே இன்றைக்கு கடையடைப்பு நடத்துகிறது. மக்கள் அதற்கான அந்த குறிப்பிட்ட தவறு செய்தவர்களை, கடையை அடித்தவர்களை, உடைத்தவர்களை மாலை 7 மணிக்கு மேல் நடமாட முடியாது. அந்த காலத்தில் சொல்லுவாங்க, பெண்கள் தான் நட முடியும்னு சொல்லுவாங்க. இப்போ சாதாரண மக்களே மதுரை மாவட்டத்திலே நட முடியாத சூழ்நிலைக்கு போதை வஸ்துக்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு பண்ணிக்கிறார்கள். காவல்துறை வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் இதுவரை போதை வஸ்தை ஒழிப்பதற்காக, தடுப்பதற்காக காவல்துறை மூலம் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. அவர் கடைசியில் என்னன்னு கேட்டால், போதை காளான்கள் வளர்க்கக்கூடிய கொடைக்கானலுக்கு போகிறார். அங்கே தான் போதை காளான்கள் கிடைக்கிறது. அங்கே இருக்கிற பல இளைஞர்கள் பாதிக்கப்பட்டு பணத்தில் இருக்கிற அப்படிப்பட்ட கொடைக்கானலுக்கு போகக்கூடியவர் நிர்வாக ரீதியாக இந்த கடந்த 1 வாரமாக இந்த நிகழ்வுகள் தமிழகம் முழுவதும் நடக்கிறது. இதற்கான நடவடிக்கையை பார்த்தாரா? குறிப்பாக திமுக நிர்வாகிகள் தான் இந்த குட்கா கடத்தலை, போதை வஸ்து கடத்தலை, அங்கே ஜாவர் சாதிக்கிலிருந்து நெல்லையில் இருக்கிற அங்கே மாவட்ட கவுன்சிலர் வரை அந்த போதை வஸ்தை கடத்துவதிலே திமுகவினர் தான் முன்னணியில் நிற்கிறார்கள். ஆக ஆளுங்கட்சியை இந்த தொழில் நடத்துவதாகத்தான் எல்லோரும் கருதி கொண்டிருக்கிறோம். இது தடுப்பதற்கான வழியை முதலமைச்சர் கருதாவிட்டால் அவர் நிச்சயமாக உண்மையான முதலமைச்சராக, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சராக இருக்க மாட்டார். மக்களுடைய கட்ட பேரைத்தான் வாங்குவார். நற்பெறை உடனடியாக கொடைக்கானல் சுற்றுப்பயணத்தை ரத்து செய்துவிட்டு குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு, போதை வஸ்தை தடுப்பதற்கு ஏதேனும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றுதான் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். கடந்த 2 நாட்களாக ஒரு நோக்கத்திலே, சொந்த கருத்தாக அவர்கள் ராகுலையும் மோடியும் அவர்கள் தான் வர முடியும் என்ற நோக்கத்திலே அவர்கள் தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கலாம். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நல்ல பிரதமர், ஒரு தமிழகத்திற்கு நன்மை செய்யக்கூடிய பிரதமர், தமிழகத்து உரிமையை காக்கக்கூடிய பிரதமர் வர வேண்டும் என்று ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருந்தோம். சொல்லும்போது கூட சில பேர் நினைத்தார்கள் எப்படி வர முடியும் என்று சொன்னால், நான் அதற்கு உதாரணமாக சொன்னேன், தேவைகோட வரவில்லையா, சந்திரசேகர் வரவில்லை என்று சொன்னேன். இன்றைக்கு என்ன சொல்கிறோம்னா, தமிழகத்துக்கு விடிவு காலம். மத்திய அரசிலே நீர்வளத்துறை அமைச்சராக, மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக, உள்துறை அமைச்சராக தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள், அதுவும் அனைத்து இந்திய அண்ணா திமுகவை சேர்ந்தவர்கள் வந்தால்தான் தமிழகத்துக்கு விடிவு காலம். ஏனென்றால் ஏற்கனவே திமுக 11 அமைச்சர்கள் இருந்திருக்கிறார்கள், காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறார்கள், இன்றைக்கு பிஜேபியில் இருக்கிறார்கள். எந்த மத்திய அமைச்சராவது
தமிழகத்திற்கு எந்த திட்டத்தையும் கொடுக்கவில்லை, எந்த உரிமையும் பெற்றுத்தரவில்லை. ஆகவே மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் என்றைக்கு உள்துறை நீர்வளத்தை, குறிப்பாக நீர்வளத்துறை, இன்றைக்கு மேகதாதாக இருந்தாலும் சரி, காவிரியாக இருந்தாலும் சரி, முல்லைப்பெரியாக இருந்தாலும் சரி, தமிழகத்து உரிமைகளை கேட்டுப் பெறுவதற்கு அனைத்திந்திய அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் அருமையண்ணன் எடப்பாடியாருடைய ஆலோசனையை பெற்றவர்கள் மத்தியிலே அமைச்சராக வருவதுதான் தமிழகத்துக்கு விடிவு காலம். அதுவரை எந்த பிரதமர் வந்தாலும் சரி, எப்போது வந்தாலும் சரி, எங்களை பொறுத்தவரைக்கும், தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் நமக்கு கிடைக்கிற உரிமை கிடைப்பது அரிது. ஆகவே தமிழகத்து உரிமைகளை காக்கக்கூடிய அமைச்சர்களாக அதிமுக பொறுப்பாளர்கள், அதிமுக உருவாக்கக்கூடிய பிரதமர் வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பமே தவிர, அவர் மோடியும் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை, ராகுலையும் எதிர்பார்க்கவில்லை. அவரை பிரதமராகத்தான் பார்க்க முடியுமே தவிர தமிழகத்துக்கு நன்மை செய்யக்கூடியவராக பார்க்க முடியாது. அதை என்னை பொறுத்த வரைக்கும் தமிழகத்து சுய உரிமையை காக்கிறவர்களாக, உரிமைகளை காக்கக்கூடியவர்களாக அனைத்திந்திய அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களாக வருகிற போதுதான் இந்த தமிழகத்துக்கு விடிவு காலம் என்பதை நான் பர்டிகுலராக சொல்ல விரும்புகிறேன். அதனால் நாங்கள் மோடியும் வரவேற்கலை, ராகுலையும் வரவேற்கலை. சிசிடிவியுடைய முறையாக பண்ணுவதற்கு அதற்கான தகவலை தெரிந்திருக்க வேண்டும். அதில் குறைபாடுகள் வரும் என்பது கண்டுபிடித்தது, நடைபெறலை. சிசிடிவியை முறைப்படியான உரியவரிடம் இந்த அரசாங்கம், அந்த தேர்தல் ஆணையம் சரியான அரசாங்கம் தான் இப்போ தேர்ந்தெடுக்கிறாங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் சிசிடிவியை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகத்தில் இருக்கிறவங்க அது சரியானவர்களை, முறையானவர்களை, தகுதி படைத்தவர்களை அந்த சிசிடிவியுடைய அமைப்பை பண்ணியிருக்கணும். அதை தவற விடுவதன் விளைவாக இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் சரி, அரசாங்கமும் சரி, அந்த தவறை உணர்கிற சூழ்நிலையில் ஒரு நிமிடம் என்ன தவறு இருந்தாலும் சந்தேகத்துக்குரியது தான். அதை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண நிகழ்மையில் உண்மையில் பாதுகாப்பு கருதி 3 அடுக்கு பாதுகாப்பு இருந்தாலும் சரி, சிசிடிவி எதுக்கு வைக்கிறோம்? 2 நிமிஷத்தில் தவறு நடக்கலாம். அது போன்ற தவறுகளை நடப்பது இந்த அரசாங்கம் இன்னும் கவனமாக செயல்பட்டு இருக்க வேண்டும். மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் சரி, அரசாங்கமும் சரி, இன்னும் இந்த தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் முழு கவனமாக செலுத்தியிருக்கும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அந்த வகையில் இந்த தேர்தல் ஆணையம் இன்னும் சிறப்பாக செயல்பட வேண்டும். தேர்தல் ஆணையத்தில் கீழ் உள்ள அதிகாரிகள் தங்களை பக்குவப்படுத்திக் கொண்டு இன்னும் முறையாக செய்திருக்க வேண்டும் என்பதுதான். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.